திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1000க்கும் அதிகமான கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றிருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். சென்னை வளசரவாக்கம் அகஸ்தீஸ்வரர் மற்றும் வேள்வீஸ்வரர் கோவிலில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தெப்பக்குளம் சீரமைப்பு பணியினை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5572 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறினார். 1339 திருக்கோயில்களுக்கு இன்றைய தினத்தோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்டிருக்கின்ற சொத்தினுடைய மதிப்பு 5572 கோடி ரூபாய் சொத்து இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்டு இந்த 3 ஆண்டுகளில் 122 திருக்குளங்கள் 78 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்துகின்ற பணி நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் உட்பட பல்வேறு பழமையான கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், ஆந்திர அமைச்சர் ரோஜா உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த மேலூர் ராமபக்த ஆஞ்சநேயர் கோவில் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குளித்தலையில் 1200 ஆண்டுகள் பழமையான நீலமேக பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற இந்த விழாவில் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு பரிவார தெய்வங்களான கனகசபை, பாலதண்டாயுதபாணி உட்பட 63 நாயன்மார்களின் தீர்த்த கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மாமல்லபுரம் பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள தலசயன பெருமாள் கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான கோயிலாகும். இந்த கோவில் 3.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக வைணவ பட்டர்கள் மூலம் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.